சிகை கொற்றன் அப்படின்ற ஒரு தமிழி ஒரு கிறுக்கலா அப்படின்னு நான் சொல்லல. நிறைய பேர் எனக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணி இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. இப்ப ரீசெண்ட் டைம்ல யூடியூப்ல நிறைய பேர் பகிரப்பட்ட ஒரு காணொலி தான் பாத்தீங்கன்னா பிக் பேங் போகன் அப்படின்ற ஒருத்தவர் இருக்காரு. அவரு நம்மளோட சிகை கொற்றன் அப்படின்ற ஒரு தமிழிய ஒரு கிராஃபிட்டி அப்படின்ற ஒரு வேர்ட்ல வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கிராஃபிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கிறுக்கல். பொதுவா ஒரு கிறுக்கலுக்கு பார்த்தா ஒரு சவுண்டும் கிடையாது, ஒரு ஸ்கிரிப்டுமே கிடையாது. அதுதான் நம்ம வந்து கிறுக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு குழந்தையோட கையில ஒரு பேனாவை கொடுத்தோம்னா என்ன பண்ணுவாங்க? சுத்தி புத்தி கிறுக்குவாங்க தெரியுங்களா? அதுதான் நம்ம வந்து கிறுக்கல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ் எழுத்துல ஒலி வடிவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வரி வடிவம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதற்கு முந்தைய வடிவம் தான் பார்த்தா நம்ம தமிழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பண்டைய காலத்துல வாழ்ந்த நம்மளோட முன்னோர்கள் அவங்களோட எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய குறியீடுகள் அப்படின்றது பயன்படுத்திருக்காங்க. அந்த குறியீடுகள் தான் பின்னால பார்த்தா எழுத்து வடிவம் பெற்று ஒரு மொழியா வந்து மாறி இருக்கு. இப்போ கண்டுபிடித்த ஆய்வுகள் வரையும் நம்மளோட தமிழ் எழுத்துக்கள் கிட்டத்தட்ட பொது ஆண்டு முன்பு 6ஆம் நூற்றாண்டு வரை பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இதற்கு மேலேயும் பார்த்தா நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு காலம் கடந்து நிற்கின்ற நம்மளோட தமிழிய கிறுக்கல் சொல்ல நம்ம ஏத்துக்கோமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மளோட தமிழ் மண்ல இருந்து ஒருத்தர் எகிப்துக்கு போயிட்டு அங்க ஒரு வாசகத்தை பொறிச்சிட்டு வந்தாரு. இத கிறுக்கல் அப்படின்னு சொல்றத கண்டிப்பா யாரும் ஏத்துக்க முடியாது.